அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 குரூப் 2 சம்மந்தமாக வகுப்பு 5 புத்தகம் 5ஆம் வகுப்பு புத்தகத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்ற தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்பும் அதில் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். இப்படி 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது புதிய சிலபஸில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் விஷயங்களும் இருக்குது. மரபு தொடர்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இணைமொழிகள் போன்று கருத்தாளமும் நடையழகும் கொண்டவை மரபு தொடர்கள். இவை மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் இவை மரபு தொடர்கள் என்கின்றன. மரபு தொடர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வர பரம்பரையாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மரபு வழியாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்ன சொல்கிறாங்க, மரபு தொடர்கள் அப்படின்றாங்க. மரபு தொடர் இது உணர்த்தும் பொருள், அதாவது தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல் என்ற பொருள். தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல் என்ற பொருள். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு. இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு. கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல். கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல். பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். பஞ்சாக பறத்தல் மரபு தொடர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு எக்ஸாமில் சிலபஸ்லையும் இருக்குது முக்கியமானது. பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். அவசர குடுக்கை அப்படின்னா ஆராயாமல் செயல்படுதல். அவசர குடுக்கை என்ன அர்த்தம் அப்படின்னா ஆராயாமல் செயல்படுதல். ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லாத ஒன்று. பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை. பித்தலாட்டம்ன்றது என்னது? ஏமாற்று வேலை. கயிறு திரித்தல் அப்படின்னா இல்லாததை சொல்லல். கயிறு திரித்தல் என்ன அர்த்தம்னா இல்லாததை சொல்லல். ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது என்ற அர்த்தம். ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. முதலை கண்ணீர்ன்றது பொய்யழுகை. முதலை கண்ணீர்னா பொய்யழுகை என்ற அர்த்தம். குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி. குரங்கு பிடியாக பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவான், விடாப்பிடி. நீர்மேல் எழுத்து அப்படின்னா மறைந்து போதல். நீர்மேல் எழுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா மறைந்து போதல். வாழையடி வாழையாக அப்படின்னா தலைமுறையாக. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா போல் பெற்று விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். புத்தக பூச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. புத்தக பூச்சி என்ன அர்த்தம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க. என்னுடைய புக் டேபிளில் உள்ளது அப்படின்னா என்னுடைய புத்தகம், அதாவது நூல் மேசையில் உள்ளது. நூல் துணைக்கால் வரும், நூல்னு போட்டிருக்காங்க. நூல் மேசையில் உள்ளது. நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். தை மாதம் ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடினான். பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். பாலன் சிற்றுண்டி உண்டான். அழகன் ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு அப்படின்னா நண்பர்களோடு மைதானத்துக்கு சென்றான் அர்த்தம். அங்கு அனைவரும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடினான். மகிழ்ச்சியாக மட்டைப்பந்து விளையாடினான். அதனால் அவன் மிகவும் டயர்டாக இருந்தான், சோர்வாக இருந்தான். டயர்னா சோர்வுன்னு அர்த்தம். இணைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் இணைச்சொற்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது நேரிணை, எதிரிணை, செரியிணை. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க நண்பர்களே. இணைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. நேரிணை, எதிரிணை, செரியிணைன்னு. நேரிணை அப்படின்னா கண்ணும் கருத்தும், வாடிவ தங்கி, ஈடும் எடுப்பும், இதெல்லாம் நேரிணைன்னு சொல்கிறாங்க. எதிரிணை அப்படின்னா இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், இதுதான் எதிரிணை. எதிரிணை அப்படின்றது இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும். செரியிணை அப்படின்னா பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக, இதெல்லாம் செரியிணை. இதான் இணைச்சொற்கள். இணைச்சொற்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்னு. பிற நாட்டு நாணயங்களை அறிதல் அப்படின்னா இந்தியா அப்படின்றது ரூபாய், அமெரிக்கா அப்படின்றது டாலர், இங்கிலாந்து அப்படின்னா பவுண்டு, மலேசியா அப்படின்னா ரிங்கிட். மலேசியான்றது ரிங்கிட். எதிர்ச்சொல் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் இன்பமும் அப்படின்னா இன்பமும் துன்பமும். அன்றும் இன்றும், அங்கும் இங்கும். உயர்வு அப்படின்னா தாழ்வு. விண்ணும் அப்படின்னா மண்ணும். வெளிச்சம் இருட்டு. நன்மை தீமை. புகழ் இகழ். வெற்றி தோல்வி. தோன்றும் அழியும். வேற்றுமை ஒற்றுமை. துன்பம் இன்பம். மெய்மை பொய்மை. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லுன்னா எதிர்ச்சொல்கள். பிரித்தெழுதுக, இது கொஞ்சம் முக்கியமானது. நன்றென்றால் நன்று ப்ளஸ் என்றால். பொற்காசு பொன் ப்ளஸ் காசு. கொடைத்திறம் கொடை ப்ளஸ் திறம். வளமதை வளம் ப்ளஸ் அதை. அறநெறி அறம் ப்ளஸ் நெறி. கல்வனல்லன் அப்படின்னா கல்வன் ப்ளஸ் அல்லன். கல்வனல்லன் கல்வன் ப்ளஸ் அல்லன். செங்கோல் செம்மை ப்ளஸ் கோல். சொல்லாடல் சொல் ப்ளஸ் ஆடல். பொழுதாற்றும் பொழுது ப்ளஸ் ஆற்றும். பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து. இப்போ சேர்த்தல் பொறுத்த வரைக்கும் என்று ப்ளஸ் உரைத்தல்.
சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் சேர்த்தெழுது ரொம்ப முக்கியமானது. சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, இணைச்சொற்கள் எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கிறது தான். ஓகேங்களா. என்று ப்ளஸ் உரைத்தல் என்றுரைத்தல், கால் ப்ளஸ் சிலம்பு கார் சிலம்பு, ஆ ப்ளஸ் ஊர் அவ்வூர், தகுதி ப்ளஸ் உடைய தகுதி உடைய, 3 ப்ளஸ் தமிழ் முத்தமிழ். 3 தமிழ்னா முத்தமிழ் தான். 3 ப்ளஸ் தமிழ் பிரித்தல்னா முத்தமிழ். பொருள் தருக தண்டித்தல் ஒருத்தல், வனப்பு அப்படின்னா அழகு, தண்டித்தல்னா ஒருத்தல், வேந்தன் அரசன், கண்ணோட்டம். இந்த கேள்வி இந்த குரூப் 1லே கேட்டிருந்தாங்க இந்த தடவை. கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னு, கண்ணோட்டம்னு இரக்கம். வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான், களிறு அப்படின்னா யானை, தரணி அப்படின்னா உலகம், இத்துணை அப்படின்னா இவ்வளவு, பண்ண இசை, பேழை பேழைனா பெட்டி, மாறி மாறினா மலை, ஆணைனா கட்டளை, இரவல் அப்படின்னா கடன், விஞ்சும் அப்படின்னா மிகும், அண்டும்னா நெருங்கும், கசடர அப்படின்னா குற்றம் நீங்க, கசடரன்னு அர்த்தம்னா குற்றம் நீங்க, ஊரும்னா சுரக்கும், திண்மை அப்படின்னா வலிமை, செழித்திட தலைத்திட, காய்விடத்து வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால் கூறுமிடத்து, சால மிகவும், தலை முதன்மை. இதெல்லாம் சொல்லும் பொருளும். அகர முதலியை பொறுத்த வரைக்கும் அநியாயம் நேர்மையின்மை, ஆணை அப்படின்னா கட்டளை, இரவல்னா கடன், ஊழ்வின பயன் விதிப்பயன், கஞ்சத்தனம் பிறருக்கு கொடுக்க மனமில்லாதது, கட்டுக்கடங்கா அளவில்லாத, களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை, கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, கும்பிடு அப்படின்னா வணங்கிடு, குன்றா புகழ் குறையாத புகழ், கொடைப்பண்பு வள்ளல் தன்மை, கைமாறு பதிலுதவி, சன்மானம் வெகுமதி, சிந்தை எண்ணம், தகனம் எரியூட்டுதல், தண்டித்தல் ஒருத்தல், தண்டோரா முரசறைந்து அறிவித்தல், தரணி உலகம், துயர் துன்பம், நங்கைனா பெண் என்ற அர்த்தம், நல்குதல் வழங்குதல், நாணயம் நாணயம்னா நேர்மை, நல்குதல் வழங்குதல், நானிலம்னா உலகம், தரணினால் உலகம், நீடூழினா நெடுநாள், பரிவுனா அன்பு, பற்று அப்படின்னா பற்றுனா விருப்பம், பார் அப்படின்னா உலகம், நானிலம் அப்படின்னா உலகம், தரணி அப்படின்னா உலகம். பேழைனா பெட்டின்னு ஒரு பொருள் இருக்குது. பேழை அப்படின்னா கபடி. மரியாதைனா மதிப்பு, மாண்புனா பெருமை, மாறினா மலை, மேனினா உடல், மேனி அப்படின்னா உடல், வன்மை வலிமை, விண்ணமுதம் மழைநீர்னா மழைநீர், விருதுனா பட்டம், வைத்தார் அப்படின்னா உலகத்தார், கண்ணுக்கு அழகு இரக்கம். அது முதுமொழி காஞ்சிலே சொல்லியிருப்பாங்க, கண்ணுக்கு கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல், கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு. கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டுதல். சிறுபஞ்சமலம் காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது. வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி, நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு. குயில்பாட்டு நூலை எழுதியவர் பாரதியார். குயில் இதழ் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் பாரதிதாசன். பாரதினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று கூறியவர் வாணிதாசன். பாரதினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று கூறியவர் வாணிதாசன். சரியான சொல்லை தெரிவு செய்துக. ஈடும் எடுப்புமாக, கண்ணும் கருத்துமாக, அடுக்காக, இன்பமும் துன்பமும் கீரியும் பாம்புமாக. நினைப்புச் சொற்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்பாக பழகுகிறார்கள். தேர்வில் கண்ணும் கருப்புமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன். இதெல்லாம் நம்ம ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருந்தது அப்படின்றாங்க. கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி. மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவன் பாலன். திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன். இசைப்பாடல்களை பாடுபவர் பாணர். மூதாட்டி போல் வேடமடைந்தவர் ஊர் தலைவர். நடனம் என்பது ஒரு கலை. சோளம் என்பது திணை. பெட்ரோல் என்பது எரிபொருள். ஒட்டகம் என்பது விலங்கு. தென்னை என்பது மரம் இருந்தரா ராஜாவுக்கு வரரா. சோறு என்பது கல். அது சோறு சொல்லுடன் பொருந்தாது, கல்லோடு பொருந்தாது. உணவு அமுதம்னா சோறு, அன்னம்னா சோறு. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். கண்ணையின் சிலம்பு மாணிக்கம். கோப்பெருந்தேவியின் சிலம்பு முத்து. மதுரைனாலே முத்து தானே. இந்த சொல்லை பார்த்து நம்ம ஈஸியாக கேள்வி நம்மளே இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. மைங்கொழிப்புறையை பொறுத்த வரைக்கும் வல்வில் ஓரி வாரித்தரும் வள்ளல். இந்த இல்லு வரும், பள்ளிக்கு வர இல்லு. பாணரே ஓமையை போக்குவது எமது பொறுப்பு, இந்த ரூ வரும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மரம் உயரமாக உள்ளது. மரம்ன்றது
இந்த மரம் உங்களை காற்றடித்தால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது, மதிவாணன் பழம் மிக்கவன், பரிமளா கடலில் வெள்ளம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. வலை என்பது மீன் பிடிக்கும் வலை, இந்த வலைன்றது கையில் அணியும் வலை. பனை என்பது மூங்கில், இந்த பனை என்பது பனைமரம். அக்கறை என்பது மறுகரை, இந்த அக்கறை என்றது கவனமாக. தவளை என்பது தண்ணீர் பிடிக்கும் தவளை, இந்த தவளை என்றது நீரில் வாழும் தவளை. ஒளி என்றது வெளிச்சம், இந்த ஒளி என்றது சத்தம். சாலையில் பள்ளம் இருந்ததால் பேருந்தை மெதுவாக ஓட்டினார் ஓட்டுநர். கடவுணருக்கு செல்ல வந்த வழியாக போக வேண்டும். கடவுருக்கு கூண்டில் இருந்த கிளியை சுதந்திரமாக பறக்க விட்டான். நீரில் துள்ளி விளையாடுவது வாளை மீன். தாய்ப்பசு இல்லாமையால் நாளடைவில் கண் இழைத்து போனது. கடல் அலையில் கால் நனைத்து மகிழ்வது அனைவருக்குமே பிடித்தது. ஓகேங்களா? இது 5ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள 3ஆம் பருவத்தில் உள்ள முக்கியமான தகவல்கள். இதில் இருக்க நம்ம இணைப்புச் சொற்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.